சமீபத்தில் பார்த்தா அதிகமாக கெஸ்டோரியல் டெத்து நடக்குது. லாக்அப் டெத் இந்த வருஷம் அதிகமாகவே நடந்திருக்கு. லாக்அப் டெத் அதிகமாக நடக்கிறத நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிடுவோம். லாக்அப் டெத் போலீஸ் ஸ்டேஷனில் அதிகமாக இந்த மாதிரியெல்லாம் நடக்காது, அசம்பாவிதமெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் சொன்னாங்க. லாக்அப் டெத்து, சிறை டெத்து ரெண்டு தான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு இந்த வெளியும் தமிழ்நாட்டில் சரியான நீதி வழங்கப்படலை. அதுக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படலை. இது லாக்அப் டெத்து அப்படின்னு நடக்குதுன்னு சொன்னால், அப்போ டெத்து நடக்கும்போது அப்போ அது சம்மந்தமாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், அதை தொடர்ந்து அதை வழக்கு பதிவு செஞ்சு அந்த வழக்கின் அடிப்படையில் யாராவது 2 பேர் தண்டிச்சிருந்தாங்கன்னா இந்த கஸ்டடியல் டெத்தெல்லாம் நின்றுடும். ஆனால் இது நாள் வரையும் ஒருத்தர் கூட தண்டிக்கப்படல. இந்த கஸ்டடியல் டெத்துக்கு எல்லாமே சாகடிச்சுட்டு அந்த அதிகாரிகள் எப்படி தப்பிக்கிறாங்கன்னா அதுக்கு மூல காரணம் மருத்துவத்துறை, அரசு மருத்துவர்கள்னு அவங்க தான். ஏன்னு சொன்னால் போலீஸ் என்ன சொல்லுதோ, போலீஸ் மாரடைப்பால் இறந்துட்டான்னு சொன்னாங்கன்னு சொன்னால் அந்த அடிப்படையில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிரைமெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. பார்த்தீங்களா, அக்யூஸ்ட்னு பிடிச்சிட்டு போவாங்க. பிடிக்கும்போது சாதாரணமான ட்ரீட்மெண்ட் இருக்காது. இப்படி உட்கார வச்சுட்டு சொல்லுப்பா நீ இது திருநியா, நீ இதே பண்ண மாட்டாங்க. உட்கார வச்சு 2 கால் இருக்கு இல்லையா, காலை பிரிப்பாங்க. சில பேர் அவனுக்கு வீட்டில் பொண்டாட்டி எதை திட்டிருக்கோம், இல்லை மன உளைச்சல் இருந்திருப்பான், இல்லை இன்ஸ்பெக்டர் லீவ் கொடுக்கலன்னு சொல்லி கடுப்பில் இருப்பான். அந்த கோபத்தை எல்லாம் அது போன்ற அக்யூஸ்ட் மேலே காட்டுவாங்க. ஒருத்தனை கையை உடைச்சி காலை உடைச்சி கூப்பிட்டு போகிறாங்கல்ல, மருத்துவமனைக்கு ட்ரீட்மெண்ட்டே கொடுக்கல. இது ஆக்சிடென்ட் இல்லை. அதுவும் ஒட்டுமொத்தம் 4 பேருக்கு ஒரே மாதிரி கை உடையுமா? ஆக்சிடெண்ட்டில் 4 பேருக்கு ஒட்டுக்க கால் உடையுமா? உடையாது இல்லையா? அப்போ இது சட்டவிரோதமாக நீங்கள் ஏதோ பண்ணியிருக்கீங்க, நாங்கள் இது ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டோம்னு எந்த மருத்துவராச்சும் சொல்லியிருக்காரு? அது இல்லை, சொல்லவே மாட்டார். சமீபத்தில் பார்த்தா அதிகமாக கெஸ்டோரியல் டெத்து நடக்குது. லாக்அப் டெத் இந்த வருஷம் அதிகமாகவே நடந்திருக்கு. லாக்அப் டெத் அதிகமாக நடக்கிறத நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிடுவோம். லாக்அப் டெத் போலீஸ் ஸ்டேஷனில் அதிகமாக இந்த மாதிரியெல்லாம் நடக்காது, அசம்பாவிதமெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் சொன்னாங்க. அது கடைபிடிக்கப்பட்டிருக்கா? லாக்அப் டெத்து, சிறை டெத்து ரெண்டு தான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இதுக்கு இந்த வெளியும் தமிழ்நாட்டில் சரியான நீதி வழங்கப்படலை. அதுக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படலை. அது சிறையில் அதுக்கு காரணமானவர்கள்னா யார் சார்? ஒரு ஸ்டேஷனில் ஒருத்தன் செத்துட்டான்னு சொன்னால் அதை இன்ஸ்பெக்டர் தண்டிக்கப்படணுமா இல்லையா? அப்போது இது லாக்அப் டெத்து அப்படின்னு நடக்குதுன்னு சொன்னால், அப்போ டெத்து நடக்கும்போது அப்போ அது சம்மந்தமாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், அதை தொடர்ந்து அதை வழக்கு பதிவு செஞ்சு அந்த வழக்கின் அடிப்படையில் யாராவது 2 பேர் தண்டிச்சிருந்தாங்கன்னா இந்த கஸ்டடியல் டெத்தெல்லாம் நின்றுடும். ஆனால் இது நாள் வரையும் ஒருத்தர் கூட தண்டிக்கப்படலை. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு நீங்கள் சொன்னீங்க சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு இவங்க இதனால் இப்படி அடிபட்டு தான் இறந்து போயிருக்காங்க, இவங்க அடித்து தான் இறந்துருக்காங்க அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்களா? அதான் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இந்த கஸ்டடியல் டெத்துக்கு எல்லாமே சாகடிச்சுட்டு அந்த அதிகாரிகள் எப்படி தப்பிக்கிறாங்கன்னா அதுக்கு மூல காரணம் மருத்துவத்துறை, அரசு மருத்துவர்கள்னு அவங்க தான். ஏன்னு சொன்னால் போலீஸ் என்ன சொல்லுதோ, போலீஸ் மாரடைப்பால் இறந்துட்டான்னு சொன்னாங்கன்னு சொன்னால் அந்த அடிப்படையில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிவிட்டு அந்த அடிப்படையிலே அவங்க என்ன பண்ணுறாங்க, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே கொடுக்குறாங்க. பெரும்பாலும் இப்போ கஸ்டடியல் டெத்துன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய செல்வந்தர் வீட்டு பையன் அல்லது பிரபலமானவருடைய பையன், இப்படி நபர்கள் இல்லை. அப்போது அன்றாட காட்சிகள் தான் திருட்டு கேஸு அந்த கேஸுன்னு பிடிச்சி போய் அடித்து அவனை கொண்டுடுறாங்க, புரியுதுங்களா? அப்போ அது போன்ற நபர்கள் நீதி பெறுறதுக்காக அவங்க நீதிமன்ற வரையும் போயோ இல்லை மனித உரிமைக்கிட்ட போயோ அல்லது மருத்துவத்துறைக்கு எதிராகவோ என்னுடைய மகனுக்கு நீதி வேணும்னு சொல்லி
பெரும்பாலும் போராடுறதே இல்லை. கண்டிப்பா சார். ஏன்னா அவங்க இல்லாதப்பட்டவங்க சார் எப்படி போவாங்க? அப்படி இருக்கும்போது இந்த இந்த கஸ்டடியல் டெத்து வந்து விஷயமா வந்து நிறைய நடக்குது. ஆனால் வெளியவே தெரியுதில்லை. பெரும்பாலும் தெரிஞ்சுன்னா கூட அப்படி அப்படியே மூடி மறைச்சிடுறாங்க. இன்னும் வெளியே யாருமே தண்டிக்கப்படலன்றது தான் இதில் ஒரு ஸ்பெஷல். ஓகே சார். இப்போ கஸ்டோரியல் டெத்துக்கு பிடிச்சிட்டு போகிறவங்க எல்லாருமே அவங்க அந்த தப்பே பண்ணலை, அந்த கேஸுக்காக பிடிச்சிட்டு போகிறாங்க. என் பையனை பிடிச்சிட்டு போனாங்க, என் வீட்டுக்காரரை பிடிச்சிட்டு போனாங்க, என் தம்பியை பிடிச்சிட்டு போனாங்க, என் பிள்ளையை பிடிச்சிட்டு போனாங்க. ஆனால் வந்து அவன் இறந்து போயிட்டான். சும்மா வெளியே தெரிஞ்சுட்டு இருந்தான், அவனை பிடிச்சிட்டு போனாங்க, இறந்து போய் ஏன் அவங்கள பிடிச்சிட்டு போகணும்? அந்த தப்பு பண்ணுன்னு அவங்கள பிடிச்சிட்டு போகணும். ஆமாம், ஏன் இவங்கள பிடிச்சிட்டு போகிறாங்க? எப்படின்னு சொன்னோம்னா இப்போ வந்து கிரைமெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அக்யூஸ்டுன்னு பிடிச்சிட்டு போவாங்க. அப்படிங்கும்போது சாதாரணமான ட்ரீட்மெண்ட் இருக்காது. இப்படி உட்கார வச்சுட்டு சொல்லுப்பா நீ இது திருநியா நீ இது பண்ண மாட்டாங்க. உட்கார வச்சு 2 கால் இருக்கு இல்லையா, காலை வந்து பிரிப்பாங்க அப்படி. அப்போது இதெல்லாம் வந்து கராட்டே போன்ற உடற்பயிற்சி செய்த நபர்களுக்கு கால் 2 விரினுன்னா ரொம்ப கஷ்டம், ஈஸியாக விரிச்சிடுவாங்க. இதெல்லாம் செய்யாத இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுடைய எப்படி கஷ்டப்படுவாங்கன்னு பாருங்கள். காலை விரித்து அப்புறம் வந்து இந்த உள்ளங்கால் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல அடிப்பாங்க. காலை நீட்டி வச்சுட்டு 2 போலீஸ்காரங்க வந்து இங்கே ஷூ காலில் அழுத்திக்குவாங்க. பின்னாடி ஒருத்தவங்க வந்து நின்றுக்குவான். நின்றுட்டு அடின்னு அடிப்பாங்க. ஜூன்னு இங்கே அடிக்கும், இங்கே உள்ளங்கால் அடிக்கிறது இங்கே அடிக்கும். குப்புரை படுக்க வச்சுட்டு ப்ரிட்டெக்ஸில் வந்து அடிப்பாங்க. 2 பேர் ப்ரிட்டெக்ஸில் அடிப்பாங்க, 2 பேர் உள்ளங்காலில் அடிப்பாங்க. இப்படி வந்து அடின்னு அடிக்கும்போது அப்போ மன ரீதியாக உடல் பலகீனமானவங்க சில பேர் வந்து என்ன ஆகிடுவாங்க, இறந்துடுவாங்க. சார் அது உண்மையுமே நடக்கிற விஷயமா சார்? இந்த விஷயம் உண்மையுமே நடக்கிற விஷயமா? சிறையில் நான் 100 சிறையில் இல்லை, நான் சொல்கிறேன் போலீஸ் கஸ்டடியிலேயே இந்த அடி. சரி, கஸ்டடியில் ஒருத்தவங்களை எடுக்கணும்னா அப்போ அவன் வந்து ஒத்துக்கணும். இதில் தான் பெரும்பாலும் வந்து திருடாதவங்க கூட நான் திருடணுன்னு. ஓகே. இப்போ ஒருத்தவங்களை பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க சார், அவங்களோட ஃபுல் டீட்டெயில் ஹிஸ்ட்ரி ஆஃப் அக்யூஸ்டுன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் எடுப்பாங்க. இவருக்கு உடம்புல இத்தனை காயங்கள் இருக்குது, ஜெயிலுக்குள்ளே போடும்போதே இவருக்கு இத்தனை காயங்கள் இருக்குது, இவர் உடல் ரீதியாக ஊனமானவர், இவருக்கு இப்படி எல்லா விஷயங்களுமே ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்துருவாங்க. ஸோ இவருக்கு உடம்புல இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, உடம்பு முடியாதவர் இந்த இதுக்கு மாத்திரை போட்டுட்ருக்காரு, எல்லா டீட்டெயிலுமே எடுத்து தான் உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போகிறவங்கள இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிஞ்சு எப்படி சார் அடிப்பாங்க? இது வந்து ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டு போய் போலீஸ் காவலில் வச்சு அடிக்கிறாங்க, கஸ்டடியல் டெத்துன்றாங்க. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது. அவங்க அதை பற்றியே கவலைப்படுறது இல்லைம்மா. எல்லாமே போலீஸ் தான் அடிப்பாங்க. அடித்து அவங்ககிட்ட உண்மை வர வைக்கணும். அவன் எங்கே நகை விற்றான், எங்கே நகை திருடினான் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸில் பிடிச்சி 9 கேஸில் குற்றவாளியை கண்டுபிடிக்கிற மாதிரி பண்ணுவாங்க. அப்போ இதில் வந்து பெரும்பாலும் இந்த கிரைமில் தான் வந்து கஸ்டடியல் டெத்தெல்லாம் ஆகுது. இப்போது சமீபத்தில் வந்து இந்த பீச்சில் குதிரை வண்டி ஓட்டிகிட்டு இருந்த ஒரு பையனை வந்து அப்போ என்ன பண்ணுங்க, இப்போ போலீஸ்காரங்க ஹையர் ஆஃபீஸர் யாரும் இருக்க மாட்டாங்க, இன்ஸ்பெக்டர் கூட பெரும்பாலும் இருக்க மாட்டார், கான்ஸ்டபிள் தான் அடிப்பாங்க அந்த பசங்களை. அப்போது சில பேர் அவனு வந்து வீட்டில் பொண்டாட்டி ஏதோ திட்டிருக்கோம், இல்லை மன உளைச்சலில் இருந்திருப்பான், இல்லை இன்ஸ்பெக்டர் லீவ் கொடுக்கலன்னு சொல்லி கடுப்பில் இருப்பான். அந்த கோபத்தை எல்லாம் அது போன்ற அக்யூஸ்டு மேலே காட்டுவாங்க. சார் போலீஸ் கஸ்டடியில் இப்படி நடக்குது. இப்போ அவங்கள சிறைசாலை கொண்டு போயிட்டாங்க, ஒரு கிரைம் இல்லை முதல்ல இருங்க, இந்த போலீஸ் கஸ்டடி நடக்குது இல்லைங்களா, இந்த கொடூரங்கள் எல்லாமே நடக்குது. அப்போது அதில் வந்து யாரோ ஒருத்தர் இறந்துறான். இப்போ சமீபத்தில் வந்து இந்த பீச்சில் குதிரை வண்டி ஓட்ட வண்டி மாட்டினான். இப்போ அவன் விஷயமா வந்து என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு போலீஸ் வந்து தமிழக முதல்வர்கிட்ட சொன்னாங்க. முதல்வர் என்ன சொல்கிறாரு, இல்லை அவனுடைய மாரடைப்பு வந்து இறந்துட்டான்றாங்க. மாரடை அப்போ சவுக்கு சங்கர் தான் அதை வெளியே எடுக்கிறாப்புல அந்த விஷயம். அதாவது ஹெல்மெட்டால் அடித்தாங்க அப்படின்னு சொல்லி எடுக்கிறாப்புல. அது மறுபடியும் பெரிய இஷ்யூ, பேசு பொருளாகுது. பேசு பொருளான உடனே அதுக்கப்புறம் அதே முதல்வர் என்ன பண்ணுறாரு, 25 லட்ச ரூபா அந்த குடும்பத்துக்கு நிதி கொடுக்குறாரு. அது ஹார்ட் அட்டாக் வந்தவனுக்கு 25 லட்ச ரூபா கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன, எதிர்கட்சி கேள்வி எழுப்பும்போது அப்போ மறுபடியும் என்ன ஆகுது, விசாரணை பண்ணி உயர் அதிகாரிகள் அந்த செக்ரட்டரியேட் காலனி போலீஸ் ஸ்டேஷனில் அடித்து தான் கொண்டாங்க அப்படின்ட்டு வந்துச்சு. அடித்து தான் கொண்டாங்கன்னும் போது அதன் பிறகு தான் அவங்க சஸ்பெண்ட் செய்யப்படுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் மருத்துவ அறிக்கை எப்படி வருதுன்னு சொன்னால் அவர் மாரடைப்பால் இறந்துட்டார் அப்படின்னு வருது. ஸோ இதுக்கு வந்துட்டு டாக்டர்ஸ் வந்து உடனே டாக்டர் வந்து என்னென்னா உண்மையான மருத்துவ ஆய்வறிக்கையே பண்ணுறதில்லை. இது போன்ற போலீஸ் என்ன சொல்கிறேன்னா அது பண்ணிட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எவனா வந்து இந்த கையை உடைச்சி கூப்பிட்டு போகிறாங்களே, 5 பேர் 6 பேரை கையை உடைச்சி கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ சாதாரணமாக நீங்கள் போயிட்டு கையில் ஒரு கீரல் இருந்தாவே பிளேடால் கீரல் இதுனா கத்தி வெட்டு மாரி இருக்குது, ஏஆர் போடுங்க, போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே கொடுப்பேன்னா.
ஒருத்தனை கையை உடைச்சி காலை உடைச்சி கூப்பிட்டு போகிறாங்கல்ல, மருத்துவமனை வந்து ட்ரீட்மெண்ட்டே கொடுக்கல. இது வந்து ஆக்சிடென்ட் இல்லை, அதுவும் ஒட்டுமொத்தம் 4 பேருக்கும் ஒரே மாதிரி கை உடையுமா ஆக்சிடெண்ட்டில்? 4 பேருக்கும் ஒட்டுக்க கால் உடையுமா? உடையாது இல்லையா? அப்போ இது சட்டவிரோதமாக நீங்கள் ஏதோ பண்ணியிருக்கீங்க, நாங்கள் இது ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டோம்னு எந்த மருத்துவராச்சும் சொல்லியிருக்காரு? அது இல்லையா? சொல்லவே மாட்டார். போகிறவனுங்களாம் போலீஸ் வந்துச்சா போதும், எல்லோரும் கட்டுப்பட்டு அனுப்பிச்சிடுவாங்க. அப்போது போலீஸுக்கு ஒரு நீதி, பாமர மக்களுக்கு ஒரு நீதி தான் மருத்துவமனைகள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ரீமதி வழக்கு என்னாச்சு? போலீஸ் வந்து காசை வாங்கிட்டு எழுதிட்டான் என்னென்னு, அது வந்து சூசைட்டுன்னு, தற்கொலைன்னு எழுதிட்டான். அப்போது மருத்துவ அறிக்கை அதுதான் வருது தற்கொலைன்னு. நீதிமன்றம் என்ன பண்ணுது? அந்த மருத்துவ அறிக்கை பார்த்து தான் தீர்ப்பே சொல்லுது. அப்போது எப்படி பாருங்கள், ஒரு கொலையை கூட தற்கொலைன்னு சொல்லி மாற்றிட்டு அந்த மருத்துவ உண்மையான அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வெளியிடுறது இல்லை. அப்போ இதுக்கு வந்து மருத்துவத்துறைக்கு நீதித்துறையும் உடனடியாக இருக்காங்க. இப்போ நீதிமன்றத்தில் போய் அந்த ஸ்ரீமதி வழக்கறிஞரை வந்து மனு போடுறாரு. என்ன போடுறாரு? அதாவது இந்த பெண்ணுக்கு வந்து மருத்துவ உடற்கூறாய்வு பண்ணும்போது, போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது எங்கள் தரப்பு ஒரு டாக்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணுறாரு. ஆனால் நீதிமன்றம் சொல்லிட்டு இது வந்து சரியில்லை. அப்போ ஒவ்வொருத்தரும் கொலை நடக்குதுன்னு சொன்னால், அந்த இறந்துட்டாங்கன்னு சொன்னால், அதுக்கெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் தனியார் மருத்துவமனை அவங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் வந்து நின்று தான் வந்து உடற்கூறாய்வு செய்யணும்னு சொன்னால் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விஷயமா? அது போஸ்ட்மார்ட்டம் செய்யணும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அதனால் நான் ரிஜெக்ட் பண்ணுறேன். இதில் ஏன் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்க? ஒரு டாக்டர் தான் சொல்கிறார், அவர் செய்வேன்னு சொல்ல, அவர் போஸ்ட்மார்ட்டம் செய்வாருன்னு சொல்ல, கூட நின்று பார்க்கறது அது உண்மையா பொய்யான்றது, புரியுதுங்களா? அதுக்கே அனுமதிக்கலை. ஏன் சொன்னால் இவங்கெல்லாம் ஒரு சிஸ்டம் இது. அப்போது இந்த போலீஸ் கஸ்டடியல் டெத்தில் வந்து முழுக்க டாக்டருக்கு பொறுப்பு இருக்குது. டாக்டர் கொடுக்குற சர்டிஃபிகேட்டின் அடிப்படையில் அவங்க என்ன பண்ணுறாங்க சொன்னால், மாவட்ட மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுறது கோர்ட்டில், இது வந்து ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லி திருப்பி சொல்லிடுறாங்க. அப்போது இந்த பாமர மக்களுடைய மரணத்துக்கு நீதி இதுவரையும் கிடைச்சதில்லை. அந்த கொலைக்கு காரணமான அதிகாரிகள் யாரும் தண்டிக்கப்படலை. இது தொடர்ந்துட்டே வருது. இப்போ இது வந்து கஸ்டடியல் டெத். இப்போ ஜெயிலுக்கு போகலாம். அப்படியே ஜெயிலுக்கு போகணும். சரி சார், நிறைய பேர் சிறையில் வச்சிருக்கும் போதே இவருக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்வாதி மேட்டர் கூட எடுத்துக்கலாம். நுங்கம்பாக்கத்தில் ஒரு பெண்ணை வெட்டி கொண்டு, அதில் ராம்குமார்னு ஒருத்தர் சிறையிலே அவர் ஷாக் அடித்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு வந்துட்டு சிறைசாலையிலேருந்து சொன்ன விஷயம். ஆனால் வெளியே வந்து அவருக்குன்னு ஒரு அட்வொகேட் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அவரை வந்துட்டு நிறைய இடத்துல அவருக்கு வந்து கரண்ட் ஷாக் கொடுத்து தான் அவரை சாகடிச்சிருக்கிறாங்க, ப்ராப்பரான ரிப்போர்ட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுக்கல கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி அதுக்கு அட்வொகேட் வச்சு சில விஷயங்கள் போயிட்டு இருந்து. இப்படி சிறைசாலையில் நடக்கிற கொலைகள், சிறைசாலையில் நடக்கிற மரணங்கள், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ எப்படின்னு சொன்னோம்னா, ஒருத்தர் வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி ஜெயிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்களே. இப்போ எனக்கு ஒரு காயம் இருந்தால் கூட அந்த காயம் வந்து குணப்படுத்திட்டு தான் மறுபடியும் சிறையிலே எடுக்கணும், அதான் சிறை விதி. ஆனால் இவங்க அப்படி இல்லை, கையை ஒடிச்சு ரத்தம் ஒழிகிட்டே இருக்கும், கட்டு போட்டு போவான். இவங்க என்ன பண்ண, பாஸ்போர்ட் வாங்கி எழுதிக்கிட்டு இடது கை உடஞ்சிருக்கு, கட்டு போட்டிருக்கு அப்படின்னு எழுதிட்டு உள்ளே எடுத்துக்கும். அட்மிஷன் எடுக்கவே கூடாது. அந்த கை உடஞ்ச கை சரியானதுக்கு அப்புறம் தான் ஹாஸ்பிட்டலில் எடுக்கணும். இது சிறைத்துறை எடுக்கணும். சிறைத்துறை அப்படி இல்லை, அவங்களுக்குள்ள அன்கோ இருக்குது. யார்? சிறைத்துறைக்கும் காவல்துறைக்கும். இவன் கையை உடைப்பான், யார்? போலீஸ் கையை உடைப்பான். மருத்துவமனை கட்டுப்பட்டு கொடுப்பான். ஜெயிலு அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்குவான். மேஜிஸ்ட்ரேட்டில் கொண்டு போனால் அவர் ரிமாண்ட் பண்ணி உள்ளே அனுப்பிச்சிடும். அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு குற்றம் செஞ்சாருன்ட்டு தான் அவனை குற்றவாளி ஆக்குறீங்க. அப்போ அந்த குற்றவாளியை நீங்கள் ஒரு குற்றவாளி ஆக்குறீங்க இல்லையா? அப்போ நீங்கள் எல்லாருமே உடந்தை. யார்? மேஜிஸ்ட்ரேட், நீதித்துறை, மருத்துவத்துறை, காவல்துறை, சிறைத்துறை, எல்லா துறைகளும் ஒன்று. ஒரு தவறை வந்து இத்தனை பேர் உடந்தையாக இருந்துட்டு அரச பயங்கரவாதமாக ஒருத்தன் மீது ஏவுறாங்க. புரியுதுங்களா இல்லையா? அப்போ இது எந்த வகையில் நியாயம்? அப்போ எல்லாருமே வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 98, 99 ஒரு நிகழ்வு, பாக்ஸர் வடிவேலுன்னு சொல்லி எவ்வளோ பலசாலி பெரிய ரவுடி, சென்னையில் வட சென்னையில் ஒரு நேரத்தில் கலக்கின மிகப்பெரிய நபர் அவர். அவன் எப்படின்னு சொன்னால், பேர் தான் பாக்ஸர் வடிவேலு அப்படின்றது இல்லை, நிஜத்தில் அப்படி இருப்பான். நான் சினிமா படங்கள் தான், இந்த சைனீஸ் படங்களை பார்க்கும்போது இந்த பிளாஸ்டிக் குடங்கள் தண்ணீரை போயிட்டு இப்படி விரலில் பிடிச்சிட்டு போவாங்க. விரலில் பிடிச்சி, இப்போ நம்மளாம் உள்ளே பிடிச்சா தான் நம்மளால் கிரிப் கிடைக்கும். இந்த சைனீஸ் மட்டும் விரலில் பிடிச்சிட்டு இப்படி ஓடுவான், டக்குன்னு மத்திக்கு ஏறுவான். அதேமாரி உண்மையிலே செய்யக்கூடிய நபர் பாக்ஸர் வடிவேல். அவ்வளோ உடல் திரகாத்திரமாக இல்லை நபர், அவ்வளோ பலசாலி.
அவரை கூட்டின்னு போய் அடிக்கிறானுங்க ஜெயிலில். அடித்து அந்த இருந்த கஞ்சா பவுடரெல்லாம் தண்ணியில் கலந்து குடிக்க வச்சு அவர் குடித்த அடுத்த நிமிஷமே வந்து ரத்தவாந்தி எடுத்து செத்துறாரு ஜெயிலில் செத்துறாரு. நான் அடுத்த நாள் கழிச்சு ஒரு பேப்பரை பார்க்குறேன். அதில் என்ன வருதுன்னு சொன்னால், இரவு பாக்ஸர் வடிவேல் என்ற ஒருவருக்கு திடீர்னு நெஞ்சு வலி ஏற்பட்டது. சிறைத்துறை அதிகாரிகள் துரிதமாக நடவடிக்கை எடுத்து ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் வச்சு 6 மணி நேரம் 7 மணி நேரம் மருத்துவர்கள் போராடி அவரை உயிரோடு மீட்க முடியல. அவன் ஜெயிலே செத்துட்டான் 4 மணிக்கு வெடிக்கால. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்து 5-6 மணி நேரம் கழிச்சு தான் அவன் செத்தான்றான். அப்போது அந்த மருத்துவர் கொடுக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டை வச்சு தான் இந்த அவன் மீது போடப்பட்ட அந்த விசாரணை கமிஷனில் தீர்ப்பு சொல்கிறான். நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை எதுவுமே அங்கே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போது தொடர்ந்து அது லாக்கப்பாக இருக்கட்டும், டெத்தாக இருக்கட்டும், அல்லது போலீஸ் கஸ்டடியில் இது சிறையில் டெத்தாக இருக்கட்டும், இது எல்லாமே என்னன்னு சொன்னீங்கன்னா, இவங்க ஒரு சிஸ்டம், இந்த சிஸ்டத்துக்குள்ளே இவங்களா தவறு பண்ணிக்கிட்டு அவங்க யாரை வேணா தண்டிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலை தான் இன்றைய அரசியலில் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்டீங்க ராம்குமார் வழக்கு அவரை வந்து கரண்ட் ஷாக் வச்சாங்க, அது வச்சாங்கன்னு சொல்ல மாட்டேன். மன ரீதியான உளைச்சல். அவன் வந்து ஃபஸ்ட் டைம், இதுக்கு முன்னாடி சிறை கண்டதில்லை அந்த பையன், சின்ன பையன். மன ரீதியான உளைச்சல் வந்து அதிகமாக அவனை ஏற்படுத்தி, முன்னெல்லாம் அப்படின்னா ஒரு எஸ்பி, அதை நான் சொல்கிறேன், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் வந்து ஜெயிலுக்கு வரணுன்னா கூட ஜெயிலுக்கு கேட்டுக்கு வெளியே நின்றுட்டு பர்மிஷன் எதிர்பார்த்து நிற்கணும் முன்னாடியெல்லாம். ஏன்னா அப்போ வந்து அதாவது சிறைத்துறை முழுக்க நீதித்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும், கலெக்டருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். போலீஸ் வந்து உள்ளே நுழைய முடியாது சிறையில். கஸ்டடியில் இருக்கிறது தான் போலீஸ் கஸ்டடி. ஜெயிலுக்கு போயிட்டோன்னா ஒரு பெரிய ஆஃபீஸரே வந்து ஒரு அக்யூஸ்டை பார்க்க முடியாது ஜெயிலில். பர்மிஷன் வாங்கிட்டு அந்த சிறைத்துறை சூப்பரண்ட் வந்து இப்போ என்னை பார்க்கணும், நான் ஜெயிலில் வந்து பார்க்கணுன்னா என்னை சூப்பரண்ட் கூப்பிட்டு பேசுவார். உங்களை சிபிசிஐடி எஸ்பி வந்திருக்கார் பார்க்கணுன்றார் ரஹீம், பார்க்குறீங்களா? பார்க்க விரும்பலன்ட்டான்னா அவ்வளோதான், பார்க்க முடியாது. ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுதுன்னு சொன்னால், சிறைத்துறை முழுக்க போலீஸ் கண்ட்ரோலில் வந்துச்சு. ஏன்னா சிறைத்துறைக்கு ஐஜி வந்து யாரை போடுறாங்கன்னா ஐபிஎஸ் ஆஃபீஸராக போடுறாங்க, சிறைத்துறை ஐஜியாக. அப்படிங்கும்போது போலீஸ் கட்டுப்பாட்டில் போயிடுச்சு சிறைத்துறை. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கான்ஸ்டபிள் வந்து டக்குன்னு கேட்டு தரேன், என்னென்ன தர அப்படின்னு திறக்கிறான், நேராக வரான். எங்கேன்னா என்னை எங்கே லாக்அப் பண்ணி வச்சுருக்கோம் அங்கேயே வராங்க போலீஸ். இது வரக்கூடாது. ஏன்னா ஒரு நீதிமன்ற காவலில் இருக்கக்கூடிய ஒரு நபரை காவல்துறை கஸ்டடி வரையிலும் முடிஞ்சுது. கஸ்டடி முடிஞ்சதுக்கப்புறம் நீதித்துறைக்கும் காவல்துறைக்கும் அதாவது சிறைத்துறைக்கும் காவல்துறைக்கும் சம்மந்தமே இருக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி வந்து காவல்துறையினுடைய கட்டுப்பாடு தான் சிறைத்துறைகளே இருக்குது. அதனால தான் இப்போ ராம்குமார் போன்ற நபர்கள் கூட வந்து என்ன ஆகுது, கொல்லப்பட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இப்போ தண்டனை யாருக்குமே கிடைக்காது. ஏன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணக்கூடிய குற்றங்கள். அதனால தான் வந்து இன்ன வரையும் மனித உரிமை ஆணையங்கள் இருக்குது, இங்கே இருக்குது, அது இருக்குது. ஏன்னு சொன்னால், யாராவது ஒரு அமைச்சருடைய பையன் செத்தான்னா அது பெரிய இஷ்யூ ஆகும், அது மனித உரிமை பேசப்படும், அவன் போராடுவான், பண்ணுவான். சாவரனும் யார்? அப்புறாண்டி அடுத்த வேலைக்கு சோத்துக்கு வழி இல்லாதவங்க தானே கூட்டும் போய் நீ திருநியா கொள்ளை அடித்தா வழிப்பறி பண்ணியான்னு சொல்லி எவனோ பண்ணிட்டு போகிறது வந்து இவனை கூட்டும் போய் அடித்து அவனை கொல்றீங்கன்னும் போது கேட்குறதுக்கு நாதியாது. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. அதனால தான் இப்போ இந்த காவல்துறையில் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாவோ, ஜெயிலில் பிடிச்சிட்டு போயிட்டாவோ எல்லாருமே பயப்படுறாங்க. என்ன ஆயிருமோ ஏதாயிருமோ, ஏதாவது பண்ணிடுவாங்க, எதுவும் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பயம் வந்துட்டு மக்களுக்குள்ளே வருது. தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பேசலாம் சார். நன்றி.